நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. சத்தியமா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரை எனக்கு தெரியாது. நான் பேசுறது அப்படியே கேமரா முன்னாடி என்ன மாதிரியான வார்த்தைகள் வருதோ, என் மூளை எப்படி சிந்திக்குதோ அதுதான் என்னால் பேச முடியுது. இதுவே இப்படி இருக்குன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி, எங்கேருந்து எந்த கொஸ்டின் வரும், யார் நமக்கு எதிராக பேசுகிறவங்க, யார் நமக்கு ஆதரவாக பேசுகிறவங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு AK-47 அந்த புல்லட்டு அது மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு வந்து விழுந்துடும். இதை படம் பிடிக்கிற கேமரா அவ்வளோதான், எல்லா இடத்தையும் ஒன்று விடாமல் படம் பிடிச்சிரும், பொய்யே பேச முடியாது. அப்படிப்பட்ட ப்ரெஸ் மீட்டை நம்ம ஊரில் தாங்க கோமாளித்தனமாக நடத்திட்டு இருக்கோம். நான் இந்த கேள்வி இரண்டாவதாக கேட்பேன், நீ இரண்டாவதாக இந்த பதில தான் சொல்லணும். இந்த கேள்விகள் வரும், இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த இருக்கு. இதை யார் சொல்ல வேண்டும், இது யார் செய்ய வேண்டும் அப்படின்னா, உண்மையிலேயே நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி செட்டப்பை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தலைமைக்கு என்ன மாதிரியான அறிவுத்திறன் இருக்கும், அந்த தலைமைக்கு எப்படி நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கான திறன் இருக்கும், எப்படி அவங்க யோசிப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர், எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறது தேவையே கிடையாது. கண்டிப்பாக எல்லாராலையும் அப்படி இருக்கவும் முடியாது. நாட் 100% நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லலை, 50% கூட வேண்டாம், அட்லீஸ்ட் 20% பெர்ஃபெக்டாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்யணுமா வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி. அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் பை டிஃபால்ட்டா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதற்கான பதிலையும் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் சொல்லல, ஜஸ்ட் 2 வீடியோ மட்டும் பாருங்களேன். பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில, அது பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க. தமிழ்நாட்டுல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா இன்னும் சில செய்திகளும் இருக்கிறது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நீட் எக்ஸாம் நம்மலாம் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சரியான கோச்சிங் சென்டர் இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம குழந்தைகள் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது, நம்ம குழந்தைகள் படிச்சிருவாங்க, பட் சரியான கோச்சிங் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. படிப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சமுதாயம்னா அது தமிழ் சமுதாயம் தான். இந்த இடத்துல படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதை வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்காங்க, காமராஜர் ஐயா உட்பட. ஆனால் அவங்களுக்கான நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அவங்களுக்கான விஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அவங்க இந்த ஆட்டையை போடணும், ஊழல் செய்யணும், அவங்கள காப்பாற்றணும், இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவனை காப்பாற்றணும், இப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க நிறைய இடத்துல தோற்றும் போனார்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் துண்டிச்சிட்டை பார்த்து படித்ததை நான் தப்பே சொல்ல மாட்டேன், பட் எல்லா கேள்விகளுக்கும் அங்கேருந்து தான் பதில் இருக்கு அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நமக்காக யோசிக்கிறார்? இது நார்மல் ஒரு கேள்வி. என்னை ஆட்சி செய்கிறார் ஒருத்தர், நான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் செலுத்தி இருக்கேன், உண்மையிலேயே அவர் தான் ஆட்சி செய்கிறார் அப்படின்னா, சார் நீங்கள் வெளிநாட்டு பயணம் போனீங்களே அதற்கான அப்டேட் என்ன அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வி. இதுக்கு பெருசாக ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், MBBSக்கு செகண்ட் சிலபஸ் படிச்சிருக்கணும், தமிழ்னுடைய நான் டீட்டெயில் படிச்சிருக்கணும், இது எதுவுமே நம்ம இல்லை. சார் நீங்கள் போன முறை போனதுக்கு இந்த முறை என்ன கொண்டு வர போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, இது அஜெண்டா, நம்ம யாரை பார்க்க போகிறோம், எவ்வளோ நாள் இந்த மீட்டிங் இருக்க போகுது, இதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் நிறைய IAS ஆஃபீஸர்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை அதிகாரிகள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் ஞாபகப்படுத்தி, இங்கே தான் போகிறோம், இதுதான் செய்ய போகிறோம், இத்தனை ரூபாங்கிறது கூட நமக்கு வேண்டாம், தோராயமாக 5000 கோடி 10,000 கோடி அப்படின்னு சொன்னால் கூட போதும், இல்லை 5414 கோடி அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக கேட்கல, இதை கூட நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு, அது என்னன்னு சொல்ல, இப்படி ஒரு தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத அப்படிலாம் நான் வைக்கவே வேண்டாமே. ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டிங்கன்னா கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள், இல்லாட்டி ப்ரெஸ் மீட்டே வைக்காமல் இதுதான் எங்களுடைய ஆட்சி, இப்படி தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு போயிருங்க. அதான் மாநிலத்திலும் மத்தியிலையும் இல்லாட்டி எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான ப்ரெஸ் மீட்டே இல்லாத அரசாங்கம் நடந்துட்டு தானே இருக்குது. அதை விட்டுட்டு இதுதான் ப்ரெஸ் மீட்டு, இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும், பாருங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி பதில் சொல்லிட்டார், உருட்டிட்டு வராதிங்க. எங்களுக்கு தேவை ஒன்று ப்ரெஸ் மீட்டே இல்லாமல் இந்த அரசாங்கம் நடக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட் மாதிரியே இருக்கட்டும். இது அங்கே இருக்கக்கூடிய யார் கேள்வி கேட்டாங்க அந்த மகானை தான் நான் தேடிட்டு இருக்கேன். யாருப்பா அது, உண்மையிலேயே பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்டா மாதிரியான ஏதாவது நபர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில கேள்விகள்லாம் பார்க்கும்போது.
ஓகே, இந்த இடத்துல இது அதிகமாக பொங்குனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம்னு சொல்லி திசை திருப்பி விட்டுருவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அறிவார்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம், அவங்க கிட்ட நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு கூட போதுமான அளவுக்கு நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு தேவையான அறிவு இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர யார் மீதும் குறை சொல்வதற்கோ யாரையும் போட்டு மக்கள் மத்தியில் இதுதான் உண்மை இதுதான் போய் அப்படின்னு சொல்றதுக்கோ நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ தான் அரசியலை முடிச்சிருக்கேன், இனி எழுத படிக்கணும். உங்க கூட சேர்ந்து நானும் அரசியல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை விட அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னும் சில செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய கூட்டணி தான். அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியா மாறி இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கோல்டு வார். அது எப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுறதும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்களை பேசுவதும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நயனா நாகேந்திரன் அவர்கள், பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள், அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க எல்லாருமே பங்கெடுத்து அந்த கூட்டம் நடைபெற்ற போது ஓகே, அதிமுக பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க, இந்த கூட்டணியில சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு, அதை உதறி தள்ளிவிட்டு நம்ம எல்லாருமே இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், திமுகவை அவங்க நார்மலா எடை போடலை, அவங்க பெருசாவே எடை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டாக்ல இருந்தும் இந்த மீட்டிங்ல இருந்து நமக்கு புரியுது. இதுல திமுக வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது நாங்க பெரிய கூட்டணி தான், எங்களை உங்களால தோற்கடிக்க முடியாது, நீங்க ஒன்றிணையவில்லை என்றால் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், உங்களை சிதறடிச்சுக்கிட்டு நாங்க ஓட்டுக்களை சிதறடிச்சுட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்க வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறத திமுக ரொம்ப கனக்கச்சிதமா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு மீட்டிங்ல இருந்து தெரியுது. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நல்லா கவனிச்சிங்கன்னா, நாம் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் இங்கே அடிக்கோலிட்டு நம்ம பார்க்கணும். இங்கே ஏன் நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க? எஸ், தேமுதிக எப்போ வேணாலும் திமுக கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சண்டை. அந்த பக்கமா இன்னைக்கு தான் சசிகலா அவர்கள் நம்ம ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், அதிமுக ஆட்சி மீண்டும் மலர அனைவரும் கைகோர்க்க வேண்டும், ஆட்சி அமைக்க ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக தான் ஒரே தீர்வு, ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், நடந்தவை நடந்தவையாவே இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும் என ரத்தம் கொடிக்கும் ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன, அதிமுக ஒன்றிணைந்து 2026 தேர்தலை சந்தித்தால் அசுர பலத்துடன் வெற்றி பெறும், அதிமுகவின் முன்னோடிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை சிந்திக்க வேண்டும், அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம். அப்ப இந்த கடிதமும் ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறது. எஸ், அதிமுகல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதிமுக சிதறி இருக்காங்க, அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு இடையே சின்னதா பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செஞ்சா மட்டும்தான் நம்மளால அசுர பலத்துடன் வெளிவர முடியுமே தவிர இல்ல இதை விட அசுர பலத்துல திமுக இருக்காங்க, திமுகவினுடைய கூட்டணி இருக்கு, மக்கள் 1000 கோபத்துல இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர், நானும் நேரடியா பேசி பார்த்துட்டேன், மறைமுகமா பேசி பார்த்துட்டேன். எஸ், நான் பேசி பார்த்ததுல 10ல் 5 மனிதர்கள் திமுக மேல கோபத்துல தான் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அதிமுக மேல அவங்க பாசத்துடன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஒரு படம் சக்சஸ் ஆகணும்னா நல்ல ஒரு ஆக்டர் ஹீரோ மட்டும் இருந்தா போதும், அது நல்ல வில்லனும் இருக்கணும். அப்படி இல்லை, நல்ல வில்லன் இருந்தா ஹீரோக்காக படம் ஓடாது, நல்ல ஹீரோ வில்லன் சரியில்லைன்னா அப்பவும் படம் ஃப்ளாப் தான். அப்ப இங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறது இரண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க இரண்டுமே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எங்க போவாங்க, மக்கள் எப்படி சிந்திப்பாங்க? அதிமுக இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, ஆனா இது இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடியோ செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்க. அதிமுகவை எதிர்த்து திமுகவும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. பட் ஒரு 7-8 மாதங்களா அவங்க சொதப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. எஸ், உங்களுடன் ஸ்டாலின் வாங்க வந்து மனுவை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனு இன்னைக்கு தண்ணீர்ல வீசப்பட்டது, வைகை ஆற்றில் வீசி கிடக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை பார்க்கும்போது என்னையா இது இப்படி இல்லாம செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. அப்போ அந்த கேள்விக்கு அவங்க என்ன சொல்றாங்க, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இன்னும் காங்கிரஸை சார்ந்தவங்க முட்டு கொடுக்குறாங்க. இல்ல அந்த கூட்டத்துல பாஜக அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் அரசு அதிகாரிகளா இருந்திருப்பாங்க, அவங்க தான் வேணும்னே இதை ஆத்துக்குள்ள விட்டுருக்காங்க, உண்மையிலேயே இதை திருடிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் உட்பட நிறைய பேர் இன்னைக்கு வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த மனுக்கள் எப்படி வெளியில வந்துச்சு, எப்படி வைகை ஆற்றுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது தான்.
அங்க அதை பார்த்தவர் சொல்றாரு, இது எக்ஸாம் பேப்பரா இருந்திருக்கும் தான் நினைச்சு எடுத்து பார்த்தோம். அப்பதான் தெரியுது இது இந்த மக்கள் அவங்களுக்கான உரிமைக்காக, அவங்களுடைய சொத்துக்காக, அவங்களுடைய ஒரு வாழ்க்கைக்காக அவங்க எழுதி கொடுத்த மனு எல்லாமே குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஆதங்கத்தை அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அடுத்ததா திமுக அதிமுக அப்படிங்கிற போர்ல புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா பழையதாக பல வருடங்களாகவே கட்சியில் நடத்தி மிகப்பெரிய அளவுல ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய சீமானவர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தாவேகாவை பத்தி அதிகமா விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய தலைமை அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் செய்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை அவர்களை பற்றியோ இல்ல விஜய் அவர்களை பற்றியோ எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை பேசினா கண்டிப்பா அவங்களுடைய கட்சிக்கு அது பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அதிமுக உணர்ந்து விட்டது. இந்த உணர்தல் இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம போனதே எங்களால தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு படி மேல போய் எனக்கு போட்டி யார் சினிமால இருந்து வந்தாலும் அவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கான போட்டி, எங்களுக்கு திமுக போட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. காட்டுல புலிகள் வந்த பிறகு அணில்கள் காணாமல் போயின அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீமான் அவர்கள் மரம் மாநாட்டில் பேசினது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வரியாக இருந்தது. அவர் சொல்றாரு, ஸ்கூல் படிக்கும்போது 2 மரங்கள் நட்டி இருந்தால் அல்ல 10 மரங்கள் நட்டியிருந்தால் 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவங்க ஒரு மரம் நட்டியிருக்க வேண்டும். 100க்கும் அதிகமான மரங்களை நட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு விருது அப்படிங்கிறது கொடுக்கப்படும். 1000 மரம் நட்டி இருந்தால் அவருடைய இறப்பை அரசு மரியாதையுடன் அவங்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிளையை வெட்டுனா என்கிட்ட நீ கேட்கணும், அந்த இப்படி கிளையை வெட்டினா 6 மாசம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கைத்தட்டல் கம்மியா இருக்கு. ஏன்னா இங்க நடைமுறை சிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிளை வெட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு துல்லியம் கிடையாது. ஒரு மரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மரத்தை வெட்டினாலும் நீ என்கிட்ட கேட்டுட்டு தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொன்னதுல நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாரு. பட் நிறைய ஒரு குழப்பக்கூடிய விஷயங்களும் இருந்தது. ஒரு மரம் வளருது, நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஒரு 10 மாசத்துக்கு பிறகு நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. 5 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு சொந்த ஊருக்குலாம் வருவோம். அந்த நேரத்துல நமக்கு தேவையில்லாத ஒரு மரம் வளர்ந்துச்சு, அதை நம்ம வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் ஒருத்தன் கேஸா போட்டுட்டானா என்ன செய்யறது? ஒருவேளை உங்களுடைய ஆட்சி அமைந்து அதை கேஸா போட்டுட்டாங்கன்னா என்ன செய்யறது? மரத்தினுடைய கிளைகள் தட்டி ஏகப்பட்ட கரண்ட் பிரச்சனைகள், மின்சார பிரச்சனைகள் உருவாகும். கிளையை வெட்டினால் அது ஒரு கேஸ். ஸோ இங்கே நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுலேயே நிறைய தகிடத்தும் ஊழல்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி இங்க எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நல்லதுக்கு கொண்டு வந்த சட்டம் எங்க நல்லதுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இவங்க உடனடியா நம்மளால திருத்தி எடுத்துட முடியுமா அப்படின்னா, இந்த வண்டி அந்த சாலையோரமா இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டிருந்தால் ஆக்சிடென்டே நடக்காது. அதையே நம்மளால இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது மரம் அப்படிங்கிறத தெருவுக்கு ஒன்று வளர்க்குங்க, இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு வருடமும் நீங்க ஒவ்வொரு மரத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 10 மதிப்பெண்கள் பெறுவதற்கு சிக்கல்கள், நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, விஷன் நல்லா இருக்கு. நடைமுறை சிக்கலை களைவதற்கு சீமானவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். இல்லை இதை கவர்ன் பண்றதுக்கு ஒருத்தர் 5 மரம் நட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல. அப்போ 5 மரம் நட்டியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும், அதை ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கான ப்ரூஃப் ரீட் பண்ணணும். சும்மா சொல்லிட முடியாது. அப்படின்னா நானும் 500 மரம் நட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிடலாம்ல. அப்போ இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலையும் அவர் மனதில் கொண்டு அவருடைய வாக்குறுதிகளையும் அவருடைய விஷனையும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் தான். மீதம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. மரத்தை நட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவர் சொன்ன சட்ட திட்டங்களை உருவாக்குவதில் இதை எப்படி ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னா, கோமாளி பாரு எப்படி சொல்லிட்டு இருக்கான், மரத்தை வெட்டினா என்கிட்ட தான் பேசணும், 6 மாசம் சிறை தண்டனையா, நீலாம் மரத்தை வெட்டிட்டியா, நாளைக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது மரம் வெட்டுறதுக்கான ரீல்ஸ் எடுத்து பாருப்பா சீமான் அவர்கள் உனக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இதை ட்ரோல் மெட்டீரியலா மாத்திடுவாங்க. அப்ப இது ட்ரோல் மெட்டீரியலா மாறாமல் இருப்பதற்கு நீங்க அதற்கான சொல்யூஷனையும் சொல்லியிருந்தீங்கன்னா இது எப்படி செய்வீங்க, இதற்கான கவர்னர்ஸ், இதுக்கான அந்த கவர்னிங் ஆஃபீஸர்ஸ் யார் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் விலாவரியா சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு தோன்றல் உருவாகி இருக்கிறது. நயனா நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காரு, எஸ் நீங்க பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க, வெள்ளை அறிக்கை எப்ப தருவீங்க, எவ்வளவு தொழில்கள் வந்துச்சு, எவ்வளவு இங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு, அதை பத்தியான வெள்ளை அறிக்கை எப்போது தருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதே வெள்ளை அறிக்கையை அண்ணாமலை அவர்களும் கேட்டுட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டுட்டாங்க. வெள்ளை அறிக்கை கேட்ட போது வடிவேல் இந்த பேக்கெட்டை தேடிட்டு அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட சொல்லியிருந்தா பரவாயில்ல. பட் பதிலே வராது என்பதும் நிதர்சனமான உண்மை. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவத்தை ஒரு விவசாயி பகிர்ந்திருந்தார். டெல்லியில் விவசாய போராட்டம் நடத்த 141 நாளும் சோறு வாங்கி போட்டது வேற யாருமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாரு, அதனால தான் நாங்கள் உயிருடன் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி சொன்னது ரொம்ப பெரிய அளவில் பீக்.
இனி இதற்கு எதிராக எத்தனை விவசாயிகள் வராங்க அப்படிங்கிறது தெரியல. இன்றைய செய்தியில இது இடம் பிடித்திருந்தது, அதை நீங்க கவனிக்கணும். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த விவசாயிகள் சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. பட் இது யாருமே சொல்லலைன்னா யாராலையுமே மக்கள் மத்திக்கே இந்த செய்தியை கொண்டே போக முடியாது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அடுத்தவங்க வந்து சொல்லட்டும். ஐயோ வந்துட்டாரே திருமாவளவன் அவர்கள். நடிகர்களுக்கு கூட்டம் கூடுவது இயல்பான ஒன்றுதான். இந்த கூட்டத்தை வைத்து ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ரசிகர் பட்டாளம் வேறு, அரசியல் தெரிந்த களப்பணியாளர்கள் வேறு. திருமாவளவன் அவர்கள் இங்கே ரசிகர்கள் வேறு, களப்பணியாளர்கள் வேறு வர ஓகே தான். பட் 2026 தேர்தலை அவ்வளோ ஈஸியாக யாரும் ப்ரெடிக்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களை எதிர்க்க சீமான் அவர்களுக்கும் பாதிப்புகள் வரதான் செய்யும். நேரடியாக சீமான் அவர்கள் எதிர்க்க வேண்டியது திமுகவை, நேரடியாக தாவேகா எதிர்க்க வேண்டியது திமுகவை, அதை தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட நேரடியாக அடுத்த அதிமுக தாவேகா பக்கமே வராமல், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தேர்தல் அப்படிங்கிறதுல நிறைய அப்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். அப்டேட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு முதியவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்களான்னு கேட்டால் இல்லைப்பா. இந்தியாவில் 25 வயசுலேருந்து 35 வயசு வரை, 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 40-60%. அப்போ இந்த 40-60% என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறதும், அதற்கு தகுந்த மாதிரி அரசியல் பேச்சுக்கள் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அரசியலை வின் பண்ணுறதுக்காக அப்படின்னு நான் சொல்லலை, பட் இப்படித்தான் அரசியலை மாற்றி அமைக்க முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.